வெளியூர் செல்லக்கூடிய பயணம், உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகுதல், ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்வில் முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு செல்றது, அதாவது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த அந்யுன்யம் இப்பொழுதுதான் நிலைபாமர். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்னா, செவ்வாய் பெயர்ச்சி பலாபலங்களை பார்க்க போறோம். இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்தாருங்க. 27/8/2024 முதல் 23/10/2024 வரை இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து மிதுனத்துக்கு இடம்பெயர், காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் ஐயா. இதுவரைக்கும் சங்கடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாருமே இருந்தாங்க. அந்த சங்கடத்தை விட்டு குரு பகவானோடு இணைந்திருந்து அந்த செவ்வாய் பகவான் விடுபட்டு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன், அதாவது எல்லாருக்கும் நிம்மதி தரக்கூடிய இடம் என்று சொன்னால் அது காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசியில் செவ்வாய் பகவான் இடம்பெயரக்கூடிய காலமாக இருக்குது. இதுவரைக்கும் இல்லாத இருந்த அமைப்பு, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை இந்த செவ்வாய் பகவான் அமர போகிறார். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு செவ்வாய் பகவான் அருள்பாரிக்க போறார் என்பதை பார்ப்போம் வாருங்கள். இந்த 58 நாட்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, ஐயா நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு செவ்வாய் பகவான். நம்மளுக்கு உகந்தவர் தான். உனக்கு நம்ம ராசிக்கு ஏற்ற என்று சொன்னால் ஒரு கிரகம் என்றால் அது செவ்வாய் பகவான் தான். உங்களுக்கு 12ஆம் இடத்துல வர்றதால வெளியூர் சொல்லக்கூடிய பாக்கியம், அதாவது நாம் வெளியூரோ வெளிநாடோ நாம் எதனா பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வெளியூர் போக முடியல, எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காதா, இல்லை வெளியூரில் போய் வேலை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற ப்ரோக்ராம்லாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, வேலை இழந்து காணக்கூடியவங்களுக்கெல்லாம் திருப்பியும் ஒரு தன்னம்பிக்கை பெறப்போதையா. இந்த 12 என்பது சொன்னாலும் சரி, 12ஆம் இடத்துல வந்தாலும் அவருடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு கம்யூனிகேஷன் வெளியூர் தொடர்புகள்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அந்த பார்வை 3ஆம் இடத்துல விழுது. அதுவும் இல்லாமல் நேரடியாக அவருடைய பார்வையால் 6ஆம் இடம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் விழப்போகுது. நம்மளுக்கு சிறப்பு பார்வையில் 7, 8 என்று சொல்லக்கூடிய பார்வையும் 6ஆம் இடத்தையும் விழப்போகுது. நோய் நொடிகள் முதல்ல விலகப்போகுது. அதன் மூலியமாக நோய் நொடிகள் ஏதேனும் இருந்தால் கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த 12ஆம் இடத்துல வந்த பிறகு என்னென்ன ஹாஸ்பிட்டல் கையுமா கொஞ்ச நாள் சுற்றுறா மாதிரி இருக்கும் இந்த 58 நாட்கள். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. சின்ன சின்ன உபாதைகள்லாம் நோய் நொடிகளை தீர்க்கத்து தான். அதாவது சரியான மருத்துவம் கொடுத்தா தான் அந்த வேலையெல்லாம் சரியாகவும் இல்லை. அதே போல் வேலை சார்ந்த விஷயத்திலும் இதுவரைக்கும் தகராறு ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் சிறு சிறு கலைப்பெல்லாம் எடுத்து செஞ்சுட்டு அந்த வெற்றி ஸ்தானத்தில் நாம் வெற்றி உபஜயஸ்தானத்தினுடைய பார்வை பதியறதால இந்த முறை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். அவர் மிதுனத்தில் அமரக்கூடிய செவ்வாய் பகவானால் பெரிய பெரிய முன்னேற்றம் தரப்போதையா. பயப்படணும் அவசியமே இல்லை. நல்ல வாய்ப்பினை பெற போகிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய காலமாக கடகராசிக்காரங்க ஏற்கனவே இழந்துட்டு இருக்கிறாங்க, கச்சக்கமாக இழந்துட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சிக்கெல்லாம் ஒரு அமைப்பு பெற போகிறோம். ஏன்னா அவர் நம்மக்கிட்ட வந்தால் தான் நீச்சகதி, இன்னும் நீச்சகதி பெறலை, அதுக்கு முன்னவே இருக்கார். ஒரு படி பழக்கு இப்போ தான் குரு பகவானை விட்டுட்டு ரிஷபராசி விட்டுட்டு மிதுனத்துக்கு இடம்பெயர்ந்திருக்காரு. அவராலையும் நம்மளுக்கு நன்மை பெறும் என்றால் கண்டிப்பாக நன்மை பெறப்போகுது. இதுவரைக்கும் துன்பமே இழைத்திருந்த கிரகங்களால் உங்களுக்கு திருப்பியும் நன்மை தரக்கூடிய இடத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் வீட்டிருப்பதும், இதுவரைக்கும் எனக்கு சுகம் கிடைக்கல சுவாமி, நாங்கள் வெளியூர்னா போய் தங்கியிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இதுவரைக்கும் அலைச்சாட்டப்பட்டதெல்லாம் போதும், வெளியூரில் போய் நிம்மதியாக கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை தரம் மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகும். ஏன் வேலையாகட்டும், வெளியூர் பயணங்களாகட்டும், இதுவரைக்கும் தடையாக இருந்தவை ஆகட்டும், எல்லாமே இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு அவரே வழி நடத்த போகிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தான் வழி நடத்தணும். செவ்வாய் பகவான் உகந்தவர் தான். ஒன்றும் தவறான விஷயமெல்லாம் கிடையாது. நல்ல முன்னேற்ற பாதைக்கு வழி நடத்தக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஏதாவது தேவைக்கேற்ற அளவு அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லை, எல்லாமே தொடர்புகள் எல்லாம் கட்டாயிடுச்சு அப்படின்றாங்களாம். இனிமேல் இளைய சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் அவங்க எல்லாம் திருப்பி நம்மளை பார்க்கக்கூடிய காலமாகும். அவங்க மூலியமாக நாம் உதவி பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க பெறும். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கும் நேரடி பார்வையாக 8ஆம் பார்வையால் அவர் பார்க்குறாரு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு, வெற்றி என்பதே இல்லாமல் இருக்கிறோம் இல்லை, அந்த வெற்றியை நாம் தொடக்கூடிய காலமாவது இருக்கணும். அந்த அமைப்பு இப்பொழுது கிடைக்க போகுது சாமி. அதன் மூலியமாக உங்களுக்கு செல்வங்கள் சேரப்பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கலைகள், அதாவது நேரடி பார்வையாக அவர் தனுசு பார்ப்பார்.
அந்த நேரத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, எதிரிகளால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள், எனக்கு ஏதோ கடன் வாங்கிட்டையா, நம்மளால் முடியல, அதிலேருந்து கட்ட முடியல, அதுக்கு என்ன மதிப்பு, அதுக்கு என்ன தகவல் கொடுக்க முடியுமோ அந்த தகவலை நாம் கொடுத்து அதிலேருந்து வெளிவர்றது. வங்கி சார்ந்த விஷயத்தில், ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் நேரடி பார்வையால் பரிவிதால் அந்த பாக்கியம் பெற்ற போகிறோம். நம்மளுக்கு இது வரைக்கும் வங்கி சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் பிரச்சனையாக இருந்தால் அதெல்லாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் விலகப் போகிறது. இந்த பகவானுடைய பார்வையால் வம்பு வழக்குகள் விலகி பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடித்தார் தான் போகிறீங்க. கடகராசிக்கு இது ஒரு உன்னதமான காலமாக 58 நாட்கள் இருக்க தான் போகுது. உள்ளத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு, எதையும் செய்ய முடிக்கும் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையெல்லாம் தன்னால் வளருமா. அந்த 12 என்று சொன்னாலே சுகம் என்று சொன்னால் இது வரைக்கும் சுகமே இல்லைன்னா அந்த சுகமெல்லாம் நாம் தேடி வரப்போகிறோம். இல்லறத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டு வந்த பழுதுகள் நீங்க போகுது. இல்லறத்துலையோ நம்ம குடும்பத்திலோ இல்லை இருந்து வந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். ஏன்னா நம்மளே தான் சரி பண்ணணும் சுவாமி. எல்லாமே நாம் செய்து ஆனால் இறைவன் கொடுப்பான், அந்த எண்ணத்தெல்லாம் கொடுப்பார், இதெல்லாம் செஞ்சுக்கலாம் கொள்ளலாம் அப்படின்னு. கண்டிப்பாக உங்கள் செயல் திட்டங்கள் மாறப்போகிறது. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். இந்த காலம் உகந்த காலமாக உள்ளது. ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு வழி நடத்தக்கூடிய காலமாகவும், ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு நாமே முன் சென்று செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க போதையா. தானே வழி நடத்தும் சில விஷயங்களை. ஏதாவது 12ஆம் இடம் என்று சொன்னாலே அது அயன சயன போகம் என்று மட்டும், வெளியூர் வெளிநாடு தொடர்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும். வேலை சார்ந்த விஷயத்துக்கு நாம் வெளியூருக்கு அப்ளை பண்ணியிருந்தா, ஐயா நாங்கள் வெளியூரில் போயிட்டு நான் வேலை செய்யணும், ஃபாரின் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஒரு அமைப்பு பெறப்போகுது. அந்த கம்யூனிகேஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா விதமான தகவல் தொடர்பு இனிமேல் எல்லாமும் உங்களுக்கு சரி செய்து பெரிய இந்த 58 நாட்களுக்குள்ள இந்த செவ்வாய் பெயர்ச்சியால், இடம்பெயரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சியால் பெரிய முன்னேற்றத்தை காண போகிறீங்க. இந்த கடகராசிக்காரங்க உன்னதமான காலம் என்று கூட சொல்லுவேன். செவ்வாய் வேறல்ல, முருகப்பெருமான் வேறல்ல. உகந்த தெய்வம் என்றால் எனக்கு உகந்த தெய்வம் முருகப்பெருமானே. ஓம் சரவணபவ என்று சொல்லி வாருங்கள் 108 முறை ஒரு நாளைக்கு. ஏன்னா அந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் எல்லாம் விடைபெற்று வெளியே சென்று விடும் என்று கூட சொல்லுவேன். இந்த அஷ்டமத்து சனியின் காலத்தில் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகுவதற்கு இந்த முருகப்பெருமானை துணை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேல் பூஜையும் வேல் மாறலை. ஏன்னா இதயம் சார்ந்த பிரச்சனையோ, உடலில் ஏற்பட்டு வந்த மனப்பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு என்று சொல்லக்கூடிய பிரச்சனையை சந்திச்சு எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளோதான் இல்லை, கால் வைக்கும் இடமெல்லாம் கன்னிவடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்தித்து வந்தீங்க இல்லையா. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் இனிமேல் அதெல்லாம் நீங்கள் உடைச்சிட்டு வெளியே வர போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு தானே வழி நடத்துவாராம் இறைவன். ஒவ்வொரு காலமும் உகந்த காலம். எல்லாரும் அவங்களும் அப்படி தான் கஷ்டப்பட்டு வந்தாங்க. அதனால கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முன்னேற்ற பாதைக்கு நம்ம செவ்வாய் பகவான் அவரே தான் 9ஆம் அதிபதி. நம்மளுக்கு ஏற்புடைய கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய் கிரகம்தான். நம்மளுக்கு 5ஆம் அதிபதியும் கூட சுவாமி அவரே தான். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய தொழில் காரகன் என்று சொல்கிற மாதிரி அந்த அமைப்பினை பெறப்போகிறோம். நாம் அந்த தொழில் காரகன் 5ஆம் அதிபதி அவரே தான், தொழில் காரகனும் அவர் தான். லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான் அவர். உங்கள் தொழிலை இது வரைக்கும் பிணக்குகள் இருந்தால் அந்த பிணக்குகள்லாம் நீத்திடுவார். உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்வு தரம் வேறுபடும். இது வரைக்கும் தடையாக இருந்தெல்லாம் திருப்பி முன்னுக்கு வந்துடுங்க. திருப்பி ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் நல்லது நடக்கக்கூடிய காலமாக கடகராசிக்கு ஒவ்வொரு கிரகத்தின் அமைப்பில் பார்க்கும் பொழுது நல்ல காலம் பிறந்து விட்டது என்று தான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இன்னைக்கிலேருந்தே சொல்லிடுறேன், நல்ல காலம் பிறந்து விட்டது, உங்கள் வாழ்வில் ஒளிவெள்ளம் சிறப்புறது அப்படின்னு சொல்கிறதுக்கான அத்தியாயமே இந்த கடகராசியில் 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வீட்டிருப்பது. சற்று உடல் நலத்தில் குறைவு இருக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. உடன் பிறந்தவர்களோ உடன் பிறந்தவா சகோதரர்களோ எல்லாமே இருந்தாங்கன்னா சகோதரர்களே அவங்க கிட்ட சின்ன தாக்கங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மாற்றி ஏற்பாடு பண்ணிக்கங்க. கணவன் மனைவிக்குள்ள சற்று சின்ன உபாதைகள்லாம் இருக்கும். அதையும் உடல் உபாதைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா பகவானுடைய பார்வை பார்த்தாலே அந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். உடல்நிலையத்தில் சற்று கவனம் தேவை. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கி பாருங்க. உங்கள் குலதெய்வம் தான் உங்களை காப்பாற்றும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.